நீதியை துணை அனைத்துறவுகளுக்கும் நமஸ்காரம். தருக்கினம் புள்ளூர் காலி ஜலம்பால் ஜந்து தான் பிறந்த அதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றோறும் அக்குருவை நோக்கி உந்தன் கடமை என்ன விடுத்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த வெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கி நெறியடியார் உயிருடனிங்களைக எல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்ப்பின். இப்போ இந்த மனுஷங்கள்லாம் இப்போ சொல்றாங்க, இப்போ நம்ம தெய்வத்துக்கு என்ன சொல்றோம், தெய்வமே இந்த மாதிரி நான் இந்த உலகத்துக்கு போயிட்டு உங்க பெருமையை பத்தி பேசுறேன், உங்களை பத்தியே பேசுறேன், எனக்கு இந்த மனித உடல் நீங்க கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சொல்லிட்டு வரோம். இங்க இந்த உலகத்தேட்டில் அந்த மெய்ப்பொருளை எல்லாத்தையுமே மறந்து இந்த உலகத்தேட்டிலே இந்த பொய் பொருளை இருந்து அப்படியே நம்ம செத்து நரகத்துக்கு போயிடுறோம். ஸோ இப்படிப்பட்ட இருக்கிற ஒரு மனிதரோட கதையை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த கதையோட விதையை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஒரு ரஷ்யன் ஆத்தர் ஒருத்தர் இருக்காரு, லியோ டால்ஸ்டாய்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதையோட அவர் வச்ச பேர் ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. இப்போ இந்த கதையை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் இச்சையப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு நிறைய காசு பணம் செல்வம் நிறைய இருக்கா. அவர்கிட்ட நிறைய தோட்டம் அதெல்லாம் நிறைய இருக்கா. அவர்கிட்ட இருக்கான். அவரோட வேலையாள் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் போதும் சாமியா. இப்போ என்ன பண்ணா, அவர் ஊரோட பக்கத்து ஊர்ல எங்க அவருக்கு நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அவர் எவ்வளவு காசா இருந்தாலும் அவர் போயிட்டு வாங்கிடுவார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சுதான் பக்கத்து ஊர்ல ஒரு பெரியவர் நிறைய நிலம் வச்சிருக்காரா, அது இப்போ விற்கிறதா அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சான். அப்போ அந்த இச்சையப்பன் சொன்னாரா, போதும் சாமி நீ போய் என்னன்னு சொல்லி அந்த பக்கத்து ஊர்ல போய் பார்த்தேன்னு கேட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இச்சையப்பனும் போயிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தாராம். அப்போ கேட்டுட்டு வந்தப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ அவர் சொன்னாரு சரி நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாளைக்கு காலையில் இவங்க 2 பேர் அந்த ஊர் தலைவர்கிட்ட போனாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆமாம் இங்கே ஒரு பெரியவர் நிறைய நிலம்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் கேட்டாரா, இச்சையப்பன் கேட்டாரா எவ்வளோங்க விலை அப்படின்ற மாதிரி கேட்டாரா, 1 சென்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை அவர் அந்த மாதிரிலாம் அவர் விற்கிறது கிடையாது, அவர் வச்சுருக்கிறது 1/2 மணி நேரம் நிலம் 1 நாள் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எவ்வளோன்னு கேட்டால் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாரா. ஆமாம் இப்போ நீங்கள் 1/2 மணி நேரம் நிலம்னா நீங்கள் 5,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்கணும், 1 நாள் நிலம்னா 50,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ தாங்க தெரியும், இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த பெரியவர்கிட்டே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் தந்தாரா. இவங்க 2 பேரும் அவர் வீட்டுக்கு போனாங்க. அவர் வீட்டுக்கு போய் கேட்டதில் அவர் சொன்னாரா, இந்த மாதிரி 1/2 மணி நேரம் நிலம்னா நீங்கள் இப்போ ஒரு கொடுத்துருக்க இடத்துலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்னோடய தோட்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் போகலாம், போயிட்டு அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துக்கு நின்றுடணும், அந்த இடத்துக்கு நீங்கள் மறுபடியும் வந்துடணும். அப்போ வரும்போது என் தோட்டத்தில் நிறைய விதமான தோட்டம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு பழமோ இல்லை ஒரு இலையோ நீங்கள் எனக்கு எடுத்துகிட்டு காமிக்கணும், ஆனால் நீங்கள் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடணும் அந்த மாதிரி சொன்னார். இந்த மாதிரி 1 நாள் நிலம்னா காலையில் சூரியன் உதிச்ச உடனே சூரியன் மணியத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு எந்த நிலம் வேணும்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு 1 நாள் நிலமே கொடுங்க அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரா, சரி நீங்கள் 1 நாள் நல்லா பார்த்து வாங்கப்பா அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரா. அப்போ இச்சையப்பன் சொன்னாரா, நல்ல நாளாக எதுக்கு பெரியவர், நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு அந்த பெரியவர்கிட்ட தட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர். அப்போ சரின்னு சொல்லி அவங்களும் ஆரம்பித்தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்களா, என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆரம்பித்தாராம். ஆரம்பிச்சப்போ பெரியவர் சொன்னார், சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ இச்சையப்பன் கூப்பிட்டாரா, வா வா அப்படின்னு சொல்லி அவரோட வேலையாளை போதும் சாமியை கூப்பிட்டாராம். அப்போ அந்த பெரியவர் கேட்டாரா, யாருப்பா கூப்பிட்றேன்னு சொன்னா, அதுவும் என் வேலையாள தான், அதெல்லாம் கிடையாது, யாருக்கு அந்த நிலம் வேணுமோ அவங்க தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ சரி நானே போகிறேன்னு சொல்லிட்டு இச்சையப்பன் சொன்னாராம். அப்போ அந்த போதும் சாமி சொன்னாரா, இந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கிட்ட ஒரு கட்டு சாதமும் கட்டி ஒரு பையில வச்சு அவருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா. இவரும் அதை வாங்கிட்டு
முதல்ல நடந்து போறாராம். அவர் வந்து முதல்ல போகும்போது கொஞ்சம் பொறுமையாவே தான் போறாராம். ஆனா அவர் நடந்து போறதுக்குள்ள வந்து அப்படியே சூரியன் வந்து உச்சி வெயில் 12 மணி அது மாதிரி ஆயிடுச்சா. அவருக்கு வந்து அண்ணன் அப்படி இல்லைன்னா இப்பதான் நான் இது வச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சாராம். அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து மாம்பழம் தோட்டம், கொய்யா அந்த தோட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய சீதாப்பழம் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தோட்டமா அப்படியே வந்துட்டே இருக்கா. இவ்வளோ போயிட்டே தான் இருக்காராம். அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப களைப்பாயிட்டு பசி எடுத்துருச்சான். சரி சாப்பிடலான்னு நினச்சி பார்த்தா நம்ம சாப்பிட்டா 10 நிமிஷம் ஆயிடுமே, நமக்கு அந்த நேரத்துக்கு நம்ம வந்து நமக்கு நிறைய தோட்டமாச்சு கிடைக்குமே சொல்லி சாப்பிடாம கூட அப்படியே நடந்துகிட்டே இருந்தாராம். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அவரையே அறியாமல் அவர் வந்து ரொம்ப தூரம் போயிட்டாராம். அப்போதான் யோசிச்சாரா, நம்ம இப்படி போயிட்டே இருக்குமே, நம்ம இந்த நேரத்துக்குள்ளே அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சா, அப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. இன்னும் 1 மணி நேரம் தான் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அவர் வந்ததுன்னு ரொம்ப தூரம் வந்துட்டாராம். அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் மறுபடியும் வரும்போது ஓடி வரானா. அவரால் முடியலையா, மூச்சு வாங்குது, பசி மயக்கம் வருது. ஆனால் அவருக்கு வந்து அந்த தோட்டம் வேணும், அவ்வளோ முக்கியம் அவருக்கு அந்த தோட்டம் வேணும்னு சொல்லி முடியாமல் ஓடி வரானா. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நினச்சிட்டாங்களா, என்ன அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து போதும் சாமிக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. எப்படியாச்சும் வந்துருங்க எஜமானி, எப்படியாச்சும் வந்துருங்க எஜமானின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்காரு. அப்புறம் தூரமாக ஏதோ ஒரு உருவம் வர்றது தான் அவருக்கு தெரிஞ்சுதான். அப்போ அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிடுச்சா, சந்தோஷமா ஆயிடுச்சா. அப்புறம் அவர் கடைசியில வந்து முடியறதுக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் இருந்தப்போ அவர் எப்படியே வந்துட்டு அப்படியே அங்கே கோடு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த கோட்டில் வந்து அவர் அப்படியே விழுந்துட்டாராம். அப்போ அந்த ஊர் மக்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ தூரத்துக்கு போய் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் கையில வந்து முந்திரி பழம் வந்து அவர் வச்சிருந்தாராம். அப்போ அவங்க பேசிட்டாங்க, என்ன இவர் கையில் முந்திரி பழம்லாம் வச்சிருக்கிறாரு, இது எங்கே அவ்வளோ கடைசியில் இருக்கே, இது போகிறதுக்குனால 2 நாள் ஆகும், இவர் எப்படி இவ்வளோ கம்மி நேரத்தில் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாருன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் ஆச்சரியத்தில் இருந்தாங்களாம். போதும் சாமிக்கு நான் ஒரே சந்தோஷமா, நம்ம எஜமானி எப்படி ஜெயிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்து ஏந்துங்க எஜமானின்னு சொல்லிட்டு அவரை விழுந்துதான் இருந்தாரு. அப்போ அவரை வந்து தூக்கி பார்த்தா அவர் காலில் மூக்கில் ரத்தம் வந்துச்சு. அவர் வந்து செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. இந்த பாட்டை வந்து பொன்னுசாமிக்கு வந்து போதும் சாமிக்கு வந்து ஒண்ணுமே புரியல, என்ன இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் அப்படியே ரொம்ப துக்கம் தாங்காம அப்படி அழுறலாம். அப்புறம் கடைசியில வந்து அவரை வந்து அவர் இடத்துல வந்து அவரை புதைக்க போனாங்களா. அப்போ வந்து அந்த போதும் சாமி வந்து சொன்னாரா, நீங்கள் இவ்வளோ நிலம்னு சொல்லி இவ்வளோ தவிச்சிங்களே, நீங்கள் உயிரோடு இருந்தா நீங்களாம் நினச்சா நீங்கள் சம்பாரிச்சு எவ்வளோ தோட்டம் எவ்வளோ நிலம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கடைசியில் உங்களுக்கு தேவையானது இந்த 6 அடி இந்த நிலம் தானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம். ஸோ உறவுகளே, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ அவர் உயிரோடே இருந்திருந்தா அவர் எவ்வளோ நிலம் வேணால் வாங்கிக்கலாம். அவர் அவ்வளோ நிலம் வந்து என்ன போச்சுன்னா கடைசியில் அவருக்கு தேவையானது அந்த 6 அடி நிலம் மட்டும்தான். நம்ம தெய்வமே வந்து சொல்லியிருக்காங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நம்ம மெய்வெளி மக்களுக்கு வந்து 6.50 அடி வந்து நீளம் இருக்கணுமா, 3 அடி வந்து அகலம் வந்து நமக்கு வந்து இருக்கணுமா. ஆணுக்கு வந்து அந்த ஆழம் வந்து எவ்வளவு இருக்கணும்னா நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்கணுமா, பெண்ணுக்கு வந்து தோள்பட்டை அளவுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தெய்வமே வந்து சொல்றாங்க நமக்கு. இப்போ நம்மளும் நிறைய பேர் எப்படி தானங்க பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேட்டுட்டு இந்த மெய்ப்பொருளை பார்க்காம இந்த பொய் பொருளே எங்கள் வாழ்க்கையை ஃபுல்லா உபயோகப்படுத்திட்டு கடைசியில் அந்த நரகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணாம தெய்வம் சொல்படி நடந்து எல்லாமே பண்ணணும். தெய்வத்தோட சொல்படி நடந்து மூலமது நான் கூட ஒட்டி வச்சு வணக்கங்கள் எல்லாம் தவறாம பண்ணி தெய்வத்தோட நூலை நம்ம எல்லாம் படிச்சு அந்த சொல்படி வாழ்க்கை நம்ம போவோம். நீங்க படிச்சா போதுமா, படிச்சா மட்டும் போதுமா, தெய்வம் படிச்சா மட்டும் போதும். சொல்படி இறுதி பரிதியம் வரை நம்ம தெய்வ சொல்படி நடக்கணும். எழுதி பண்ணணும் நம்ம நடக்கணும். நீங்களாம் அதில் பண்ணி நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும் அந்த சொர்க்க பதிவாழ்வு. நீங்களாம் அதை பண்ணி எனக்கு நம்பிக்கை தொடர்ந்து நமஸ்காரம்.